எல்லாருமே பார்க்கலாம் கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்காவே காமெடி செட் பண்ணி ஒரு இன்டர்மேஷனும் முடிக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப் அவரோட கண்டினியூ ஆகுது, அவ்வளவுதான். மற்றபடி ரெண்டுக்குமே சம்பந்தமா ஒரு ஸ்டோரி தான் இருக்கு. பண்ணிருக்காரு, எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு. லைக் நம்ம அந்த அவ பேச்சவ மூச்சவன ஒரு பிஜிஎம் இருந்துச்சு, அதுதான் போட்டு அடிச்சிருப்பாருன்னு நினைச்சேன். பட் இந்த ஊரும் பிளட் வெர்ஷனை வந்து ஒரு மாதிரி ரீமிக்ஸ் பண்ணி போட்டிருக்காரு இன்டர்மிஷன்ல. அது ரொம்பவே சூப்பர். கரெக்ட், ஏன் லெவல் இல்ல தெரியும், சூப்பரா இருந்தது. அது ஜென்சி 90s கனெக்ட் ஆகும், கண்டிப்பா கண்டிப்பா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏதோ பரிதாபங்கள்லேருந்து யாரும் வந்தாங்கல்ல, பரிதாபங்கள்லேருந்து யாரும் ஒருத்தர் வந்து அந்த பேர் எனக்கு தெரியல, அவரும் செம்மையாக பண்ணியிருந்தாரு. எல்லாரோட ஆக்டிங்கும் பயங்கரமானதாக இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணலாம். உண்மையான லவ்னா சொல்லுங்க, நான் சேர்த்து வைக்கிறேன். அந்த கான்செப்டை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் எப்படி இந்த கான்செப்டை வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எப்படி ரீச் ஆகும் ஓடிடி இல்லை அப்படின்னு தெரியல. நல்லாவே போச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் காமெடி நல்லா இருந்துச்சு. படம் ஃபுல்லாகவே அதுதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இழுத்துட்டாங்க ஆக்சுவலாக. ஆமாம், அவருது நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா பீக்கில் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு அப்கமிங் டேரக்டர்ஸ் வந்து இந்த படத்தை பார்த்தாங்கன்னா ரைட்டிங்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு. படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா? ஓகே, நல்லா தான். என்ன எதிர்பார்த்தோம் அது இருந்துச்சு. ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட், லவ் பண்ண அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இந்த ஜாதி விஷயம் தான், சாதா அதே டாபிக் தான். இந்த ஆனர் கில்லிங்லாம் பண்ணுவாங்கல்ல, அதை வந்து ரொம்ப டெப்த்தாக போகாமல் லைட்டாக அது என்டர்டைன்மெண்ட் இதில் எப்படி காமிக்க முடியுமோ நல்லா காமிச்சிருந்தாங்க. இல்லை, முந்தைய படம் டிராகன் லவ் டுடே மாதிரி இல்லை, அதுக்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கீழே தான். ஆமாம், அந்த படம்லாம் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆச்சு. அதுக்கு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே போச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் காமெடி நல்லா இருந்துச்சு. படம் ஃபுல்லாகவே அதுதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இழுத்துட்டாங்க ஆக்சுவலாக. ஆமாம், அவருது நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் படம் தான் தமிழ்ல, அவருது நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லா சூப்பரா. அவங்க பேர் நல்லா இருந்துச்சு. பிரசாந்த் இல்ல, யங்ஸ்டரோட எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தாங்க அது. ஆமா, ஃபேமிலியா. ஆமா, அதுவும் ஒண்ணு. ஆமா, இந்த ஜெனரேஷன் பசங்களாம் எப்படி இருக்காங்க, அந்த பிரெக்னன்சி அதெல்லாம் நீங்க படம் பாத்தீங்க, அது ஸ்பாயிலர் பண்ண வேணாம். அது நீங்க பார்த்தாலே நல்லா தான் இருந்துச்சு, பார்க்கலாம் கண்டிப்பா. எக்ஸ்பெரிமெண்டல் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட் எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒரு கான்செப்ட் வந்ததில்லை. இது எப்படின்னா ஷாஜஹான் படத்தில் கிளைமேக்ஸில் எப்படி விஜய் சார் வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுவாரோ அது ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். படம் ஃபுல்லாகவே வந்து ஹீரோயினுக்கு தான் ஹெல்ப் பண்ணுறாரு. இப்படி ஒருத்தர் வந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாரா அப்படி சொல்லிட்டு தெரியல. இந்த மாதிரி ஒரு பசங்க வந்து இந்த மாதிரி சொசைட்டியில் வந்து ரொம்பவே கஷ்டம். இந்த படத்துக்கு டியூட்னு வச்சதுக்கு பதிலாக தியாகி அப்படின்னு வச்சிருக்கலாம். படம் ஃபுல்லாகவே தியாகம் பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளோ நல்லவரா அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் தெரியல. பட் என்டர்டெய்னிங்காக இருக்குது படம் த்ரூ அவுட்டா. படம் ஃபுல்லாகவே லவ் தான். லவ், நம்ம லவ் பண்ணுறோம், நம்ம பண்ணுற லவ் வந்து உண்மையானதாக இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணலாம். உண்மையான லவ்னா சொல்லுங்க, நான் சேர்த்து வைக்கிறேன். அந்த கான்செப்டை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் எப்படி இந்த கான்செப்டை வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எப்படி ரீச் ஆகும் ஓடிடி இல்லை அப்படின்னு தெரியல. பட் கொஞ்சம் ட்ராப்பாக இருந்தாலும் வந்து படம் இதாக இருந்திருக்கும். ஸ்க்ரீன் பிளே வந்து அப்படியே பிடிச்சி பயங்கரமாக கொண்டு போயிட்டாங்க. ஒரு என்டர்டெய்னிங்காக செம்மையாக கொண்டு போயிட்டாங்க த்ரூ அவுட். இல்லை, ஸ்லோவாலாம் இல்லை, ஸ்க்ரீன் பிளே நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் சாய் அப்படிங்கிற வந்து அவர் மியூசிக்கில் வந்து ஹார்மோனியை போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறாரு. எடுத்துகிட்டு வந்து பாட்டு பாடி தள்ளிடுறாரு. ஒரு 2300 பாட்டு இருக்கும் போல படத்தில். படம் ஃபுல்லாக பாட்டு தான், பட் நல்லா இருக்குது. அறுக்காம வந்து நல்லா இருக்குது. அது ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்குது படம் ஃபுல்லாக. தேங்க்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள், பிரதீப்போட ஆக்டிங் சொல்லி ஆகணும். வேறு லெவல் ஆக்டிவ். மனுஷன் மூஞ்சிலே சிரிக்க வைக்கிறாரு நம்மளை. சரிங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா கீர்த்திஸ்வரனோட டேரக்ஷனும் சரி, ஸ்க்ரீன் பிளே சரி, ரைட்டிங் பார்த்தீங்கன்னா பீக்கில் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு அப்கமிங் டேரக்டர்ஸ் வந்து இந்த படத்தை பார்த்தாங்கன்னா ரைட்டிங்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு தோணும். கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கும். ஒரு கமர்ஷியல் ஒரு ப்ராப்பரான ஃபிலிம் கமர்ஷியலாக எடுக்கணும்னா அதுக்கு எக்ஸாம்பிள் டியூட் தான் சொல்லுவேன். சரிங்களா. மமிதா பைஜு பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் சரத்குமார் சூப்பராக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக வந்து தேட்டரில் பாருங்கள். படம் வந்து பயங்கரம் சொல்லலாம். பிரதீப் ஆக்டிங்கு, டேரக்டர் புதுசுன்னாங்க, ஆனால் அவர் எடுத்திருக்கிறத தான் புதுசு மாதிரிலாம் தெரியல. சூப்பராக எடுத்திருக்காரு. பிரதீப் பண்ண மாதிரி தான் செம்மையாக பண்ணியிருக்காங்க. எமோஷன்ஸ் நல்லா இருக்குது. ஆக்டிங் வந்து குறை சொல்லவே முடியாது. எந்த இடத்துலையுமே நீங்கள் குறை சொல்ல முடியாது. நல்லா பண்ணியிருக்காங்க. ஏதோ பரிதாபங்கள்லேருந்து யாரும் வந்தாங்கல்ல, பரிதாபங்கள்லேருந்து யாரும் ஒருத்தர் வந்து அந்த பேர் எனக்கு தெரியல, அவரும் செம்மையாக பண்ணியிருந்தாரு. எல்லாரோட ஆக்டிங்கும் பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. தோணுது ப்ரோ, எப்படி தான் இருந்திருக்கோமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா எனக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ வந்து அவங்க வந்து என்ன சொன்னா, லவ்வருக்காக எப்படி வேணால் இறங்கி போகலாம், அவங்கள லவ் பண்ணலினாலும் நம்ம அவங்கள லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதான் ப்ரோ. இதை இப்படி நான் சொல்லிட்டேன்னா அப்புறமா ஸ்பாயில் ஆகிடும் ப்ரோ.
ஏன்னா வந்து இப்போ எல்லாரும் வந்து பார்க்கட்டும். இதெல்லாம் நான் வந்து ஃப்ரெண்ட் சீட்லாம் உட்காந்துருந்தேன், ஆனால் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக கிடச்சிது. நம்மளால் எப்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இதில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. டியூடா நல்லா இருக்கு, ஓவராலாக நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே முதல்ல கதை முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஹாஃப் வரைக்கும் எதுக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னு தெரில, சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுத்தமாக லேகே இல்லை. செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸில் ட்விஸ்டும் இல்லை. ஓவராலாக பார்க்கும்போது ஓகே தான், ஆவரேஜ். இல்லை ஆமாம், முன்ன ரெண்டு விட இது கொஞ்சம் லைட்டாக டவுன் தான் கதைப்படி பார்த்தா. மியூசிக் ஓகே தான், ஆவரேஜாக தான் இருந்தது. பட் காமெடிலாம் ஒர்க் ஆச்சு. காமெடி சூப்பராக இருக்கும். அது நல்லா கனெக்ட் ஆச்சு. ஏன் லவ் இல்லை தெரியும், சூப்பராக இருந்தது. அது ஜென்சி 90s கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். படத்துலையா அது கதையே ஒரு மாதிரி சொல்ல முடியல, என்ன பண்றது, ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக எடுத்துருக்காங்க. ஓகே தான், பரவாயில்ல. படம் உண்மையிலே சூப்பராக இருக்கு. நான் ஃபேக் ரிவ்யூலாம் கொடுக்கல, உண்மையிலே சூப்பராக இருக்குது. தீபாவளிக்கான ஒரு பெர்ஃபெக்ட் ரிலீஸு. ப்ராப்பர் ஸ்க்ரீன் பிளே, ப்ராப்பர் டைமிங், ப்ராப்பர் கேரக்டராக இருக்குது. எல்லாமே சூப்பராக கொடுத்துருந்தாங்க. எஸ்பெஷலி சரத்குமாரோட ரோல் வந்து ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. சாய் அபியங்கர் சொல்லவே தேவையில்ல, பல்ட்டிலையுமே நல்லா பண்ணியிருந்தாரு. அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு படம் வந்துச்சு, அதுலேயுமே நல்லா பண்ணியிருந்தாரு. இதுலேயுமே சொல்ல தேவையில்ல, சூப்பராக பண்ணியிருக்காரு. எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த அளவுக்கு. லைக் நம்ம அந்த பேச்சவ மூச்சவன ஒரு பிஜிஎம் இருந்துச்சு, அதுதான் போட்டு அடிச்சிருப்பாருன்னு நினச்சேன். பட் இந்த ஊரும் பிளேட் வெர்ஷனை வந்து ஒரு மாதிரி ரீமிக்ஸ் பண்ணி போட்டிருக்காரு இன்டர்மிஷனில். அது ரொம்பவே சூப்பராக இருக்கு, ரசிக்கும்படியாக இருந்துச்சு. அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு ஃபுல் 3 ஹவர்ஸுமே அந்த கதை இருக்கு, ஸ்டஃப் இல்லாமலாம் இல்லை, எல்லா கதைலாம் இருக்கு. ஆனால் அந்த இன்டர்மிஷனில் வந்து ஒரு மாதிரி ரொம்ப எலிவேட் ஆயிரும், ரொம்ப பிடிச்சி போடுது இன்டர்மிஷன் சீன். அதனால மேபி செகண்ட் ஹாஃப் பார்க்குறவங்களுக்கு சில பேர் இன்டர்மிஷனோட அது ஸ்லோவாக இருக்காது, கொஞ்சம் கம்மியாக இருக்குமோ தோணும் எலிவேஷன். மற்றபடி மூவி ஃபுல்லாகவே இதாக இருக்குது. எந்த சீன் எடுத்தாலுமே அது ப்ராப்பராக இருக்குது. ஏன்னா படம் 2 hours 20 minutes தான். இதுக்கப்புறமும் ட்ரிம் பண்ணி எடுக்கணும்னா படத்தில் எதுவுமே இருக்காது. நல்லா இருந்துச்சுண்ணா, உண்மையாக நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டார்டிங் இருந்து செகண்ட் ஹாஃப் முடிஞ்சு கிளைமேக்ஸ் முடிகிற வரைக்குமே படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் லவ் ஸ்டோரி. இது வந்து நம்ம ஜென்ரலாக ஒரு லவ் ஸ்டோரி கிடையாது, டிஃப்ரெண்ட் லவ் ஸ்டோரி. என்னன்னா தாலி முக்கியம், ஃபீலிங்ஸ் தான் முக்கியம்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதுவே இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் தானா. அது நல்லா தான் இருக்கு, உண்மையாவே நல்லா இருக்கு. அந்த டிசப்பாயின்மெண்ட் ஏன்னா ஒரு பொண்ணுக்காக நம்ம எவ்வளவு பண்ணாலும் பத்தும். ஒரு பொண்ணுக்காக நம்ம எவ்வளவு வேணா பண்ணலாம். அது அவர் பண்றாரு, அது சில பேருக்கு பிடிக்காது, சில பேருக்கு பிடிக்கும், அவ்வளவுதான். அது நார்மல் படம் தான், ஃபேமிலியோட வந்து பாக்கலாம். அந்த மாதிரி ஃபேமிலி எல்லாருமே கனெக்ட் ஆகும். எல்லாருமே கனெக்ட் ஆகும், ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம் கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்காவே காமெடி செட் பண்ணி ஒரு இன்டர்மேஷனும் முடிக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப் அவரோட கண்டினியூ ஆகுது, அவ்வளவுதான். மற்றபடி ரெண்டுக்குமே சம்பந்தமான ஒரு ஸ்டோரி தான் இருக்கு. அதோட இதை தாண்டி டபுள் மடங்கு நல்லா தான் இருக்கு. ஓகேவா, நல்லா தான் இருக்கு. அவர் அடுத்த அனிருத்து சொல்றது தப்பே கிடையாது, ஏன்னா அதுவுமே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டாரு. ஓகேவா, அவர் மியூசிக்லே எவ்வளவுக்கு போட முடியுமோ போட்டாரு. அவரோட இந்த டேலண்ட்டுக்கு அவருக்கு கொடுக்க இன்னும் போக வேண்டியது நிறைய இருக்கு. மமிதா காம்போ டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அது ரொம்ப அவன் 2 பேரும் நிறைய கனெக்ட் ஆயிடுச்சு. பட் அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இன்னும் நல்லா கொண்டு போயிருக்கோம். ஆனா அவன் 2 பேரும் சேர்ந்து அதுதான் எங்க ஒரு ஃபீல். நாங்க 2 பேருமே தனிப்பட்ட அதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். படம் பாக்குறப்ப அதுதான் சொல்லிடுவோம். லாஸ்டே 2 பேரும் சேர்ந்தா நல்லா இருக்கும்டா, லாஸ்டே 2 பேரும் சேர்ந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சா பார்த்தா அவன் 2 பேரும் சேருங்க. அவங்க எங்கேயுமே போர் அடிக்காது நமக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் ஸ்டார்டிங் வந்து முடிகிற வரைக்கும் எங்கேயுமே போர் அடிக்காது. செகண்ட் ஹாஃப் லைட்டா சின்னதா ஒரு ஃபிளா இருக்கும், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் அதுவும் முடிஞ்சிடும்.